திரு பெருமாள்மணி, நிர்வாகிகள் உழைக்கணும், கட்சியின் தொண்டர்கள் உழைக்கணும், வெற்றி நான் உழைக்க மாட்டேன், தனக்கு வரணும், அது அவர் ஸ்டேட்மெண்ட். வெற்றி தனக்கு வரணும் அப்படின்னு திரு விஜய் நினைக்கிறார். பார்ட் டைம் பாலிடிக்ஸை பண்றார் அப்படின்னு விமர்சிக்கிறாங்க. திமுகவும் அதிமுகவும் பல ஆண்டுகள் களத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள், ஆட்சி பொறுப்பில் இருந்த கட்சிகள், பலமான கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க. ஒரு கட்சியை கூட கூட்டணியிலிருந்து வெளியே விடவோ இல்லை புதுசாக உள்ள கொண்டு வரவோ வாய்ப்பு இருக்கா அப்படிலாம் யோசிக்கிறாங்க, அவ்வளவு முயற்சிக்கிறாங்க. ஆனால் தனித்து போட்டி மூலமாக இந்த இரண்டு சாம்ராஜ்யங்களையும் வென்ற முடியும்னு நினைக்கிறாரு. அதானே சார் அவரோட தன்னம்பிக்கைக்கு காரணம். நண்பர் கோட்டீஸ்வரன் சுட்டி காட்டிய எல்லா விஷயங்களையுமே நான் ஐயா விஜய் அவர்களுடைய தன்னம்பிக்கையினுடைய வெளிப்பாடாக பார்க்குறேன். இப்போ நண்பர் கோட்டீஸ்வரன் முன்னேற்ற கழகங்களின் அரசியலை ஒரு அளவுகோலாக வச்சு ஐயா விஜய் அவர்களை அளக்கிறார். இப்போ இந்தியா முழுக்க தேசிய கட்சிகள் ஒரு அரசியலை முன்னெடுக்கிறாங்க. தேசிய கட்சிகள் முன்னேற்ற கழகங்கள் அளவுக்கு இன்டென்சிவான பாலிடிக்ஸ் கிடையாது. இன்னுமே சொல்லப்போனால் ஏனைய மாநிலங்களோட பிராந்திய கட்சிகள் இருக்காங்கல்ல, அவங்களுமே முன்னேற்ற கழகங்கள் அளவுக்கு இன்டென்சிவ் பாலிடிக்ஸ் கிடையாது. இங்கே இருக்கிற அளவுக்கு சுவரெழுத்துக்களை இங்கே எங்கேயுமே பார்க்க முடியாது. இங்கே இருக்கிற அளவுக்கு கட்சி போஸ்டர்களை வேற எந்த மாநிலத்திலையும் பார்க்க முடியாது. இங்கே இருக்கிற அளவுக்கு வாகனங்களில் கட்சி கொடி கட்டிய வாகனங்களை வேற எந்த மாநிலத்திலையும் பார்க்க முடியாது. ஆனால் அப்போ இங்கே ஒரு இன்டென்சிவான ஒரு பாலிடிக்ஸ் ஏறக்குறைய கடந்த ஒரு 50-60 வருடங்களா நடக்குது. அப்போ அப்படி பார்க்கிற பொழுது அவர் அதை ஒரு அளவுகோலா வைத்து முன்னேற்ற கழகங்கள் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கறத ஒரு அளவுகோலா வைத்து ஐயா விஜய் அவர்களை அளக்கிறார். அது தப்பு மாடல் நீங்க வச்சுக்கலாம். ஒன்னு இங்க ஆட்சி பொறுப்புல இருக்கிற திமுக அதிமுக மாடல்னு எடுத்துக்கலாம். ஒன்னு இருக்கு சார். இல்ல தேசிய அளவிலேயோ இல்ல பல மாநிலங்கள்ல ஆட்சி பொறுப்புல இருக்கிற பாஜகவுடைய மாடலையோ எடுத்துக்கலாம். ஆமாங்கய்யா. ரெண்டு பேருடைய தேர்தல் வேலைகளுமே கூர்ந்து கவனிக்கப்படுது. ஆமாங்கய்யா. திமுக அதிமுக தேர்தல் வேலையும் கூர்ந்து கவனிக்கப்படுது, பாஜகவுடைய தேர்தல் வேலையும் கூர்ந்து கவனிக்கப்படுது. அப்போ மூன்று கட்சிகளுமே இங்க இருக்காங்க இல்லையா, தமிழ்நாட்டில் இருக்காங்க. அப்ப இவருக்குன்னு ஏதாவது ஒரு மாடல் வேணும்ல, இவங்க ரெண்டு பேரும் எதிர்கொள்வதற்கு. அதுல என்ன ஸ்ட்ராட்டஜி வகுத்திருக்காருன்னு கேட்கிறாரு. இவங்க முன்னெடுக்காத எந்த ஒரு, இப்போ அவர் குறிப்பிட்டதை போல இவர்கள் செய்கிற எந்த வேலையும் அவர் செய்யறதே இல்லை. அவர் ஒரு கட்சி ஆரம்பித்தார், நேரடியா நான் ஆரம்பத்திலேருந்தே சொல்லியிருக்கேன், ஒரு தலைவர் சிலைக்கு மாலை போடுவதில் கூட அவர் வித்தியாசமா தான் பண்றாரு. நீங்க ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி சாலையை மறிச்சு ஒரு 500-600 பேர் மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் வந்த பிறகு தலைவர்கள் மாலை போட்டு மரியாதை செலுத்துறது தான் இங்க முறை. ஆனா அவர் என்ன பண்றாரு, வீட்டுல ஒரு போட்டோ வச்சு தலைவர்கள் சிலைக்கு மாலை போடுறாரு. அப்படி அந்த இடத்துல இருந்து கூட்டம் வரும்ல, ஓட்டு கேட்கும் போது கூட்டம் வரும். நீ பதறாத ஜீவா, இரு, உனக்கு அடுத்து ஒரு அராஜகமான சொல்லல ஜீவா, மக்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்ல, அப்படிலாம் சொல்லல ஜீவா, நீ பதறாத. ஏன் பதற, இரு, அவங்க அப்படி பண்றாங்க இவங்க அப்படி பண்ணலன்னு சொல்றேன். அராஜகன்ற வார்த்தை என் வாயிலிருந்து வரவே இல்லை. அதுல வடிவா தானே மக்கள் அப்படிலாம் இல்ல ஜீவா, நீ பொறுமையா இரு, பதட்டத்தை காட்டாத. இப்ப என்னன்னா அவர் இப்ப நண்பர் கோட்டீஸ்வரன் சொன்னதை போல ஈவன் தாவேகா ஆதரவாளர்கள் கிட்டயே அந்த அளவுக்கு டேட்டா இருக்காது, நண்பர்கிட்ட அந்த அளவுக்கு டேட்டா இருக்கு, மிக குறைவாக தான் பப்ளிக் அப்பியரன்ஸ் இருக்கு. ஐயா அவர் தெளிவா சொல்றாரு, ரெண்டு பேருக்கும் மாற்று. இன்றைக்கு தெளிவா சொல்லிட்டாரு, நான் ரெண்டு பேருக்கும் மாற்று அப்படிங்கிற இடத்துல அவர் தன்னை முன்னிறுத்துகிறாருன்னா அது அவரோட ஒவ்வொரு செயல்லையுமே அது எதிரொலிக்கணும். அது எதிரொலிக்கிறதா நான் பாக்குறேன். இன்னைக்கு அவர் ரொம்ப சர்க்காஸ்டிக்கா ஒரு இடம் ரொம்ப அழகா சொன்னார். என்னன்னா, யாருக்கு சீட்டு கொடுத்தாலும் நீங்க வேலை பார்க்கணும், அப்பனா சீட்டுக்கு ஒரு பெரிய போட்டி அந்த கட்சிக்குள்ள இருக்கு. அவர் சொல்றாரு, யாருக்கு சீட்டு கொடுத்தாலும் நீங்க வேலை பார்க்கணும். எல்லா கட்சிக்குள்ளும் இருக்குங்கய்யா. ஆனா இது ஒரு புதிய கட்சி இல்லைங்களா, ஆண்ட கட்சியில சீட்டு கொடுக்கறதுக்கு போட்டி இருக்கிறது வேறங்கய்யா, ஆளுகிற கட்சியில போட்டி இருக்கிறது வேற. ஆனா ஒரு புதிய கட்சியில போட்டி இருக்குன்றத அவர் சொல்றாரு. அப்ப என்னன்னா, இன்றைக்கு இந்த உரை இருக்குல்ல, இதுவரை நாம ஐயா விஜய்கிட்ட பல கேள்விகளை முன் வச்சுட்டே இருந்தோம். அவர் ரொம்ப தெளிவா சொல்லிட்டார். அதாவது ஒவ்வொரு சம்பவம் நடக்கும் போதும் நாம இதே இடத்துல இருந்து பல கேள்விகளை நம்ம பேசியிருக்கோம். என்னன்னா, ஏன் அஇஅதிமுக விமர்சிக்கல, இப்போ டெல்லிக்கு போயிட்டு வந்த பிறகு கூட அழுத்தம் இருக்கா, அவர் எல்லா விஷயத்தையும் தொகுத்து இன்றைக்கு ஒரு பதில் சொல்லிட்டாரு. இதான் என் பாதை. இயலாமையின் வெளிப்பாடுன்னு பேசுறாங்கல்ல தொடக்கத்துல, நீங்க ஏன் அதிமுகவை விமர்சிக்கல அப்படின்னு 8 மாதமா கேட்கிறாங்க. ஆமையா, ஏன் பாஜகவை விமர்சிக்கல 8 மாதங்களா கேட்கிறாங்க. ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு சொல்லி 8 மாதங்கள் காத்திருந்து யாருமே இனிமேல் வருவதற்கு வாய்ப்புகளே இல்லைங்கிற ஒரு நிலையில தான் நட்பு சக்திகள் இல்லைன்னா கூட ஜெயிக்க முடியுங்கிற ஒரு இடத்துக்கு அவர் வர்றாரு, அதிமுகவை விமர்சிக்க தொடங்குறாரு. அது இயலாமையின் வெளிப்பாடுன்னு. ஐயா, தமிழ்நாட்டினுடைய மிக வெற்றிகரமான ஒரு கூட்டணி திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி. அந்த கூட்டணியில் இருக்கிற
மிக முக்கியமான கட்சி காங்கிரஸ் பேரியக்கம். அந்த பேரியக்கம் 41 பேரை டெல்லியில் கூப்பிட்டு கருத்து கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் அந்த கட்சியினுடைய மேலிட பொறுப்பாளர்கிட்ட நீங்கள் திமுக கூட்டணியில் இருக்கீங்களா இல்லையா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் இருக்கிறோன்னு சொல்லலை, அதை மேலிடம் முடிவு செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ஒரு இடம் வந்ததுக்கு யார் காரணம்னா ஐயா விஜய் காரணம். அப்போ நான் இப்பவும் சொல்றேன், அவர் தனியாக போவதற்கே தயாராகி விட்டார். இன்னமும் தன்னுடைய கூட்டணி முடிவுகளை அறிவிக்காதவர்கள். இதுதான் இறுதியான கூட்டணின்னு கிடையாது. கூட்டணி இன்னமும் மறுகட்டமைப்பு செய்யப்படும், மறு வடிவம் செய்யப்படும். ஆனால் இந்த இடத்தில் நாம தனியா போறதுக்கே தயாராயிட்டோங்கிறது அவருடைய தன்னம்பிக்கையினுடைய வெளிப்பாடு. அவர் மிக குறைவாக பேசுகிறார், மிக குறைவாக வெளியே வருகிறார். இன்றைக்கு அவர் சொன்ன ஒரு விஷயத்துல கூட எனக்கு ஒரு மாற்று கருத்து இருக்கு. என்னன்னா, ஊழலை ஒழிக்கிறதுங்கிறது ஒரு ப்ராசஸ், அது ஒரு நீண்ட ப்ராசஸ்னாரு. ஆனால் அரசியல் சாசனம், நிர்வாகம் இதையெல்லாம் ரொம்ப நெருங்கி பார்த்தவர்களுக்கு தெரியும், தலைமையில இருக்கிறவர் நினைச்சா ஊழலை ரொம்ப சீக்கிரமாக, ரொம்ப எளிதாக அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைத்திட முடியும். ஏனென்றால் நீங்க ஒரு ஊழல் பண்றதுக்கு தான் சட்டங்களை வளைச்சி, விதிகளை வளைச்சி ரொம்ப மெனக்கிட வேண்டியது இருக்கும். ஏன்னா அரசுங்கிறது ஃபைல் தான். அப்போ அந்த இடத்துல அந்த ஒரு கருத்தோட நான் முரண்படுறேன். தலைமை பொறுப்புக்கு வருகிறவர்கள் மனது வைத்தால் ஊழலை மிக எளிதாக, மிக விரைவாக ஒழித்து கட்டிவிட முடியும். ஆக அப்படி பார்க்கிற பொழுது இந்த உரை அவர் மீது இதுவரை எழுப்பப்பட்ட பல்வேறு கேள்வி கணைகளுக்கும் விடை தந்திருக்கிறது. நல்வாய்ப்பாக அவங்க கேட்ட சின்னமும் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அவர் தனக்கே உரிய ஸ்டைல்ல வெற்றி முக்கியம் பிகிலு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சிக்னேச்சர் ஸ்டைல்ல இன்னைக்கு சைன் ஆஃப் பண்ணியிருக்காரு. அப்புறம் இந்த ஜனநாயகன் விஷயத்துக்கு நண்பர் சுட்டி காட்டினாரு. ஐயா, அவங்க ரசிகர்களே திரையரங்குகளை விட்டு வாக்குச்சாவடிகளுக்கு வந்துட்டாங்க. அவங்க ரசிகர்கள்ட்டயே போய் இன்னைக்கு ஜனநாயகன் முக்கியமா, நீங்க எதுக்கு தயாராகிறீங்க, தேர்தலுக்கு தயாராகிறீங்களா, ஜனநாயகனுக்கு தயாராகிறீங்களா அப்படின்னா அவங்க ரசிகர்களே தேர்தலுக்கு தான் தயாராகிறாங்க. அப்போ அறிவுசார் சமூகம் ஜனநாயகம் பத்தி இவ்வளவு வருத்தப்பட வேண்டியதில்லை. ஏன்னா இந்தியாவிலே இல்லாத அளவுல இன்றைக்கு அவர் ஒன்றை தெளிவா சொன்னார். என்னுடைய கேரியருடைய உச்சம் தான் சொன்னார தவிர தமிழ் திரையுலகில் நான் உச்சத்தில் இருக்கேன்னு சொல்லல. ஏன் கேரியரோட உச்சத்துல நான் சைன் ஆஃப் பண்றேன். தன்னோட கேரியரோட உச்சத்தில் இருக்கும்போது 50 வயதுகளில் ஒரு 30 ஆண்டு காலம் போராடி எழுப்பிய ஒரு கெரியர். ஐயா, நீங்க அரசியலை விட்டுருங்க, கெரியர்ல இருந்து இன்னொரு கெரியர் 50 வயசுல மாறுறதுல இருக்கிற அச்சம் இருக்குல்ல, பயம், அதெல்லாம் தானே பிரச்சனை. அதுல தானே பிரச்சனை. ஜனநாயகன் திரைப்படம்ங்கிறது அந்த கெரியர்ல நடந்த ஒரு பிரச்சனை தானே. ஐயா, அது சைன் ஆஃப் பண்ணி அவர் புது கெரியருக்குள்ள வந்துட்டாரியா. அவர் மட்டும் இல்ல, இந்தியாலே இதுவரை எந்த நடிகரும் உச்சத்துல இருக்கும்போது இப்படி சைன் ஆஃப் பண்ணதில்ல. நான் திரைப்படத்தை விட்டுட்டு வாழ்வோ தாழ்வோ, வாடையோ கோடையோ, இனி அரசியல் தான், மக்கள் தான் வந்துட்டாரு. அவரே அந்த பிரச்சனையை ரொம்ப சின்ன பிரச்சனையா தான் பாக்குறாரு. அவருடைய ரசிகர்களும் அப்படிதான். அவங்க திரையரங்குகளை விட்டு வாக்குச்சாவடிகளுக்கு வந்துட்டாங்க. அவங்க ரசிகர்களா இருந்தவங்க இன்னைக்கு தொண்டர்களாகவும் 1 லட்சம் மாவட்ட நிர்வாகிகளாகவும் மாறி கரவேட்டி கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக அப்படி பார்க்கிற பொழுது இன்றைக்கு அவர் தன்னுடைய இலக்கை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். இப்ப முதல்வர் ஆன பிறகு எந்த திரைப்படங்களுக்கு பிரச்சனை வந்தாலும் பேச மாட்டார். ஏன்னா அந்த துறையை விட்டு நான் சைன் ஆஃப் பண்ணி முதல்வர் ஆயிட்டேன் அப்படின்னு அவர் பேச மாட்டார். சரி, அப்படி புரிஞ்சுக்காதீங்க சார். இன்றைக்கு அவருடைய பிரச்சனைங்கிறது வேற. முதல்வர்ங்கிறது எல்லா முதல்வர்னு வந்துட்டாருன்னு வைங்க, நீங்க முதல்வர்னு குறிப்பிடுறத தாவேகா கேட்டா நிச்சயமா மகிழ்ச்சி அடைவாங்க. அப்படி வருகிற போது அவருடைய ஆளுகைக்கு கீழே இருக்கிற விஷயத்துக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாம போக முடியாது இல்லைங்களா. அப்ப இந்த பிரச்சனைங்கிறது துறையில இருக்கிற நான் ஒரு முன்னாள் நடிகர்னு கூட வச்சுக்கலாம். ஆமா சார், ஒரு முன்னாள் நடிகர். இப்ப நீங்க ஒரு பத்திரிகையாளர், அரசியல் ஆய்வாளர், ஒரு பத்திரிகையாளர் பாதிக்கப்படும் போது குரல் கொடுப்பீங்களா? குரல் கொடுக்க சார், பர்சனலா கொடுக்கிறது வேற, பப்ளிக்கா கொடுக்கிறது வேற. அவர் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு, என்னோட பர்சனல் ஸ்பேஸை விட்டுட்டு பப்ளிக் ஸ்பேஸ்க்குள்ள நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஜீவாட்ட போறீங்க. ஜீவா, நீ சொல்லு ஜீவா.